நிவின் சொல்றாங்க யமுனா கிட்ட, "விஜய், காவேரிக்கு இடையில நடந்தது அக்ரீமெண்ட் கல்யாணம்" அப்படின்னு சொன்ன உடனேயும் யமுனாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது! நம்ம வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன காவேரி திரும்ப வந்துருவாளா? அப்பனா விஜய் மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு 1008 கேள்வி. நிவின் வேற அரைகுறையா அவங்க 2 பேரும் இப்ப வந்து லவ் பண்றாங்க, ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லாம, அக்ரீமெண்ட் கல்யாணம்னு மட்டும் சொன்னதுனால, யமுனா வந்து இத எப்படியாவது வீட்டுக்கு சொல்லணும். நம்ம வாழ்க்கைய நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட வேகமாவும் அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு வராங்க. அம்மா வந்து டெய்லர் ஷாப்ல இருக்காங்க. அங்க பார்த்துட்டு, "என்ன பண்றம்மா நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "காவேரிக்கு கல்யாணம் நாள்ல அதுக்கு வந்து ப்ளவுஸ் தச்சிட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, "இது ரொம்ப முக்கியம். காவேரி வாழ்க்கையே பாழாயிரும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சரி வா வீட்ல போய் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க யமுனா அவங்க அம்மாவ. வீட்டுக்கு வந்தோனே, "சரி வீட்டுக்கு வந்துட்டோம்ல சொல்லு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனேயும் அங்க குமரன், கங்கா எல்லாத்தையும் வந்துடுறாங்க. அந்த பாட்டி எல்லாரும் வந்த உடனேயும் சொல்றாங்க யமுனா, அவங்க 2 பேத்துக்கும் இடையில நடந்தது அக்ரீமெண்ட் கல்யாணம். அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கிற மாரி நம்மகிட்ட தான் காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. கங்காவும், "என்னடி சொல்ற நீ பாட்டுல ஏதோ உளர்றியே" அப்படி சொல்லும்போது, உடனேவும் டைரியில நிவின் வந்து எழுதி வச்சிருந்தாங்க. நிவினுக்கு இதெல்லாம் தெரியும் போலுக்க. நிவின் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு உடனேவும் குமரனும் ஷாக் ஆகுறாங்க. கங்காவும் ஷாக் ஆகுறாங்க. "என்னடி சொல்ற? இதெல்லாம் காவேரி நம்மகிட்ட சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி அங்க ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு நம்மகிட்ட சொல்லணும்? நம்மளே வந்து வீட்ட விட்டு கிளம்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட காவேரி வந்து நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் நான் இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்றாங்க. "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல கல்யாணம் ஆகி எங்களுக்கு 1 வருஷம் நாளையோட ஆகுது. விஜய் வந்து என்ன வீட்ட விட்டு போக சொன்னா என்னால தாங்க முடியாது. அதனால நானே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. இத கேட்ட தாத்தா, "என்னம்மா இப்படி விஜய்க்கு ஏத்த பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன்மா. நீ வேற என்னம்மா வீட்ட விட்டு கிளம்புற?" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. "நீங்க தான் தாத்தா இப்படிலாம் சொல்றீங்க. ஆனா விஜய் வந்து இப்படியெல்லாம் நினைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. "ஒருவேளை என்ன வீட்ட விட்டு நாளைக்கு வெளியேற சொன்னாலும் சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண வேற சொன்னாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தாத்தா. அவரு என்னைய வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்ல முன்னாடி நானே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்லம்மா, விஜய் வந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். விஜய் வந்து உன் கூட நீ தான் முக்கியம். உன் கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ ஏம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "விஜய் வந்து வெண்ணிலா விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத முடிவு தான் எடுக்குறான். அதெல்லாம் நினைச்சு உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா வந்து விஜய் வந்து நீ தான் முக்கியம்னு தாம்மா நினைச்சிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க குமரன் எல்லாரும், கங்கா, அவங்க அம்மா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே இந்த பக்கம் காவேரி பெட்டியோட நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. வீட்ட விட்டு நாளைக்கு வெளியேற சொன்னாலும் சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண வேற சொன்னாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தாத்தா. அவரு என்னைய வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்ல முன்னாடி நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்லம்மா, விஜய் வந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். விஜய் வந்து உன் கூட நீ தான் முக்கியம். உன் கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ ஏன்